இந்த இன்னிசை நிகழ்ச்சி ஆர்கெஸ்ட்ரா என்பதெல்லாம் மிக குறைந்து போயிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி இல்லை. அன்னைக்கெல்லாம் இந்த ஆர்கெஸ்ட்ரா போட்டு அந்த மேடையில் நின்று பாடினாங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த மேடையிலே கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி பார்த்த கண்கள் அநேக வாய்ப்பு. ஆனால் இந்த கேள்வி இன்னிசை நிகழ்ச்சி அப்படி ஏற்கத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை தருகிறது. ஆலயத்திலே பாடுவதற்கான திறமை பெற்றவர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு நல்ல வாய்ப்பினை கொடுத்து ஒரு மிகப்பெரிய இசை கச்சேரியோடு அவர்கள் பாடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பினையும் இந்த தேர்வு இன்னிசை நிகழ்ச்சியை உருவாக்கி தருகிறது என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த மகிழ்ச்சி உண்மையாகவே பெரியதுதான். இந்த இடத்திலே வந்து இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் இசையமைக்கிற போது அவருடைய இசைக்கு பாடுகிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நேற்றைய முன்தினம் நான் போய் என் பாட்டு பாடினேன், ஒரு கவி பாடினேன். சரி போதையா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு இசையோடு தங்களை முழுமையாக இணைத்துக் கொண்டு வாழுகிற ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் இருப்பதை போல நான் உணர்கிறேன். இந்த உணர்வை அநேகர் பெற்றிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய ஆலயத்திலே திறமை பெற்ற தாளத்தை நிறைந்த பிள்ளைகள் தான் இங்கே பாடப்படுகிறார்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விமல் திருப்பி குழுவினருக்கு அருமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த இன்னிசை குழுவினரையும் நான் பாராட்டுகிறேன். சில நேரங்களில் சொல்லுவாங்க, இந்த ஒவ்வொரு இசை கருவியும் சில பேர் கையில் இருந்தால் அது பேசும். அவருடைய கையில் இந்த தபையெல்லாம் பேசும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை இந்த தபையிலா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவேன். சகோதரர் நாம் இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு மனசுக்கு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது ஒரு கருவி. அந்த அளவுக்கு அந்த இசையை நம்முடைய செவிகளுக்கு கொண்டு வருகிற மிகப்பெரிய டேலண்ட் உள்ளவர். இப்பொழுது ஃப்ளூட் வாசிக்க கேட்டோம். ஒரு நிமிஷம் இல்லையா, இந்த வாசிக்கிற வரைக்கும் யார் நம்மகிட்ட பேசினாங்க, யார் வந்தாங்க போனாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு மிக நேர்த்தியான இசைக்கருவிகளை வாசிக்கிற அனைத்து பேரையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பாராட்டுகிறேன். தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த நேரத்திலே நடத்த முடியுமா என்று சொல்ல சந்தேகம் கூட இருக்கிறார்கள். உங்களுடைய ஒத்துழைப்பின் பேரிலே இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்பினை நல்கிய அன்பு உறவுகளுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.